காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அதே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஈவெண்ட்டில் இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபார்மில் அவங்ககிட்ட பேசினாலும் சரி, இல்லை ஹோம் ஆஃபீஸில் சம்மர் செஷன்ஸ் மாதிரி வச்சு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு யங்ஸ்டருடைய மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை பற்றி பேசாமல் அந்த என்விரான்மெண்ட் முடியறதில்லை. பல வீடியோஸில் நம்ம மைண்ட் கண்ட்ரோலை பற்றி பேசினாலும் சில கான்செப்ட்ஸ் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகும், இதை உடனடியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தான் கிரியேட்டிவ் ஸ்லீப் யூஸிங் இமேஜினேஷன். இதுவும் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். பட் இது ஸ்பெசிஃபிக்காக சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடில் மட்டும் இல்லை. கிரியேட்டிவ் ஸ்லீப் அப்படிங்கிறது இட்ஸ் எ ரியல் குட் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட். ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய பேசிக் லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் ஒன்று. ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ பைலட்டில் நடக்கிற மாதிரி பல வருஷங்களாக இருந்திருக்கு. பட் ஓவர் த பாஸ்ட் 150 to 175 years ஸ்லீப் அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணி அது மூலியமாக அந்த ஸ்லீப் அப்படிங்கிற அந்த ஃபேக்டருக்கு ஒரு பெரிய பிரசித்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது மூலியமாக ஹெல்த்தியாக வாழ்ந்தவங்களோட ஹிஸ்ட்ரியில் நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கிரியேட்டிவ் ஸ்லீப் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய மைண்ட் பவருக்காக அப்படிங்கிறது தான் we are going to discuss. Creative sleep with imagination. It's a very interesting topic. How do you sleep அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சைனீஸ் ஃபிலாசபியோட I would like to start this video. ஒரு இளைஞனுக்கு 20 வயசு, நாட்டை மாற்றணும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அடுத்த 20 வருஷத்தில் நாட்டை கட்டாயமாக மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து அப்படி 20 வருஷம் ஓடி போச்சு. இப்போ வயசு 40. நாடு மாறின மாதிரி தெரியல, பட் வயசு மட்டும் ஆயிடுச்சு. சரி, இப்போ 40 வயசு ஆயிடுச்சு, நாட்டை தான் நம்மளால் மாற்ற முடியல, நம்ம வேலை செய்கிற அந்த இடத்தையாவது நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு தன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி he was really trying hard for the next 20 years. ரிட்டையர் ஆகிற ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ வயசு 60. எதுவுமே செய்ய முடியல, நாட்டை மாற்ற முடியல, கம்பெனியும் மாற்ற முடியல, குடும்பத்தையாவது மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 10-15 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டார் குடும்பத்தை மாற்றுறதுக்கு. 15 வருஷம் ஓடி போச்சு, குடும்பத்தில் எந்த சேஞ்சும் இல்லை. அண்ட் நவ் த ஏஜ் இஸ் 75. என்னடா நாட்டையும் மாற்ற முடியல, வீட்டையும் மாற்ற முடியல, நம்ம வேலை செய்கிற இடத்தையும் மாற்ற முடியல, சரி அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நம்மளையாவது மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி தன்னை மாற்றிக்கிறதுக்கு பெரிய முயற்சி எடுக்கணும். அப்படிங்கும்போது இது வரைக்கும் நான் தோற்ற மாதிரி கண்டிப்பாக நான் தோற்க மாட்டேன், இந்த மாற்றத்தை நான் கண்டிப்பாக எனக்குள்ளே கொண்டு வந்தே தீருவேன். நாட்டில் நான் தோற்றுருக்கலாம், வீட்டில் நான் தோற்றுருக்கலாம், கம்பெனியை மாற்றுறது அப்படிங்கிறதுல நான் தோற்றுருக்கலாம், பட் என்னை மாற்றுறதுல நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப முனைப்பாக ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அடுத்த 3 வருஷத்தில் இறந்துட்டார். The man died at the age of 78. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், where did the man commit mistake? எங்கே தப்பு நடந்துச்சு? நீங்கள் இப்போ யோசிக்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் யோசிக்கிறது இங்கே நான் சொன்னேன் அப்படின்னம்னா எஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ரிவர்ஸ் மெக்கானிசமை அந்த பர்சன் யூஸ் பண்ணியிருக்கணும். 20 வயசில் தான் 70 வயசில் யோசித்த விஷயத்தை பண்ணியிருக்கணும். ஐம் ரைட்? நான் என்ன மாற்றிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீடு மாறும், அதுக்கப்புறம் வேலை செய்கிற ஸ்தாபனம் மாறும், அதுக்கப்புறம் நாடு மாறும் அப்படின்னு சொல்லி. ஸோ he made a mistake and he was doing everything upside down. அந்த மாதிரி உங்கள் லைஃப் இப்போ இல்லைன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி நம்ம வாழலைன்னு என்ன நிச்சயம்? நம்மளுடைய லைஃப்பை நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே சில சமயங்களில் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் தெராப்பிஸை பண்ணுங்கள், இந்த மைண்ட் எக்ஸசைஸை பண்ணுங்கள், அந்த மைண்ட் எக்ஸசைஸை பண்ணுங்கள், சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராமிங் பண்ணுங்கள். ஈவன் த லாஸ்ட் வீடியோ ஐ ஸ்போக் அபவுட் ரீப்ரோக்ராமிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த மாதிரி எல்லாம் நிறையா செய்யுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ட்ரை டு டேக் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அட்லீஸ்ட் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏதாவது ஒரு டைமில் லைஃப்பை கண்ட்ரோல் எடுங்க அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த கிரியேட்டிவ் ஸ்லீப் அண்ட் இமேஜினேஷன் அப்படிங்கிறது. Now let's straight away jump into the steps of creative sleep and imagination. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களை ரொம்ப ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கிரியேட்டிவ் ஸ்லீப் அப்படிங்கிற தத்துவத்தை 2 ஃபார்மில் சொல்ல போகிறேன். ஒன்று, உங்கள் ப்ராப்ளமையும் உங்களுடைய ட்ரபிள்ஸையும் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணணுங்கிறது. இன்னொரு இன்சைட் என்னன்னு சொல்லி கேட்டால்,
ஏதாவது ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு இந்த கிரியேட்டிவ் ஸ்லீப் மெத்தட் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. தூக்கம் இல்லாமல் பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ் ஆன மாதிரியும் இருக்கும், தூக்கத்தை கொடுத்த மாதிரியும் இருக்கும், பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். ரைட். ஸ்டெப் நம்பர் 1 இஸ் சூஸ் த ப்ராப்ளம் தட் யூ வாண்ட் டு சால்வ். ஸ்டெப் நம்பர் 2 இஸ் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறதுல எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து அந்த இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, when you close your eyes, when you retire from the day, when you lie down on your bed and when you close your eyes, you have to tell your mind that நான் தூங்கி எந்திரிச்ச பிறகு இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு, இல்லை இந்த ஒரு டைலமாவுக்கு, இல்லை இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு, அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஒரு 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 ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை யாருக்கிட்ட இருந்தாவது ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ you just close your eyes and you tell your mind that when I am waking up, I am going to get crystal clear solution which is favorable to me. இது ரொம்ப முக்கியம். நான் எழுந்தோன்னே எனக்கு தேவையான சொல்யூஷன், எனக்கு ஃபேவரபிளான ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபேவரபிளான ஒரு சொல்யூஷனை எனக்கு எழுந்த உடனே கிடைச்ச உடனே டெஃபினட்டாக அதை நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் உறுதி மேற்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பிளட்ஜ் ஒன்று எடுக்கணும். and then go to sleep. That's the next step. காலையில் எழுந்திரிங்க, சத்தியமாக ஒன்றும் தோணாது. 2வது நாள் மறுபடியும் இதே செய்யுங்க, ஒன்றும் தோணாது. 3வது நாள் ஒன்றும் தோணாது. 4, 5, 6வது நாள் you will get a clinch. அட்லீஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 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 அந்த அந்த டிஃப்லேருந்து ஒரு விதமான ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு டக்குன்னு தோணும். wrap that, note that down. ஏதாவது ஒரு இன்சைட்டாக கூட இருக்கலாம், நீ இந்த ப்ராப்ளமை இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக நீ ஏன் அப்படி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது. அதை விவரிக்க முடியாது, நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி விஸ்டம் ஓரியன்டாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அதை பிடிங்கன்ற நான். and just put it down, write it down in your journal or a notebook or a piece of paper at least. And then you do that in the subsequent days. முழுமையாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு 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 ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். இதுக்கு பேர் தான் கிரியேட்டிவ் ஸ்லீப். நீங்கள் கண்ணை மூடி அந்த ப்ராப்ளமை ஒரு தடவை பார்த்து, அந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு தடவை ஃபீல் பண்ணி, அந்த ப்ராப்ளம் அப்படின்றதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சா, நான் இப்படி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், நான் இப்படி ரொம்ப ஹாப்பியாக இருப்பேங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனையும் சேர்த்து பண்ணும் பொழுது உங்கள் மைண்ட் அதுக்கான வேலையில் இறங்கி, நீங்கள் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே இட் வில் கிவ் யூ சம் சார்ட் ஆஃப் chronicles to work on. நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வேலைப்பாடுகள் ஏதாவது அது கண்டிப்பாக உங்கள் கையில் எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை இதை விட நேர்த்தியாக யூஸ் பண்ண முடியாது. Because here what you are doing is you are telling your subconscious mind that, oh my subconscious mind, try to give me the solution for the problem that I am encountering. நீ தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் கொடுத்த, நீயே சொல்யூஷனை கொடு அப்படின்னு சொல்லி. இது டாக்டர் ஜோசப் மர்ஃபி மாதிரி பெரிய மனுஷங்க கிட்ட நீங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இது உண்மைன்னு இருக்கும். டாக்டர் தீபக் சோப்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆத்தர், அவருடைய புக்கில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எழுதியிருக்கும். டாக்டர் வேன் டயர், மிஸ்டர் காப்மேயர், மிஸ்டர் ஜேம்ஸ் ஆலன், ரைட், மிஸ்டர் ஏர்ல் நைட்டிங்கேல், மிஸ்டர் ஜிம் ரான், இந்த மாதிரி எல்லா ஆத்தர்ஸும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்படித்தான் மைண்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உண்மை. அதே மாதிரி ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா, அந்த வீக்னஸ், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் a person wants to stop smoking, கிரியேட்டிவ் ஸ்லீப் அண்ட் இமேஜினேஷன் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவரால் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். அவர் இன்னைக்கு நைட்டு தூங்கும் பொழுது, அவர் ஆல்ரெடி இன்னைக்கே கூட ஸ்மோக்கராக தான் இருந்திருப்பார், பட் இன்னைக்கு நைட்டு அவர் தூங்கும் பொழுது அவர் அந்த கிரியேட்டிவ் ஸ்லீப்பை யூஸ் பண்ணும்போது அந்த வெரி நெக்ஸ்ட் டேல அவர் எந்த டைம் ஸ்மோக் பண்ணுவாரோ, கரெக்டாக ஒரு 10:30 மார்னிங் அவர் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வைங்களேன், அந்த 10:30 11:30 அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 3 சிகரெட்ஸ் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வைங்களேன்,
அப்போ April 6th 2024 10:30 AM to 11:30 AM அப்பா நான் ஸ்மோக்கிங்கை நிறுத்தின ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இந்த 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 10:30 to 11:30 ஏன் இந்த டைமை சூஸ் பண்ணேன்னா, இந்த டைமில் தான் நான் டெய்லி சிகரெட்ஸ் குடிப்பேன். இப்போ பாரு, அதை நான் தொடவே இல்லை. அந்த சிகரெட் பேக்கெட்ஸ் மேலே என் கை படவே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் ஐ எம் நவ் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஐ ஹவ் ட்ராப் டவுன் தட் வியர்ட் ஹேபிட் அப்படின்னு அந்த பர்சன் சொல்லிக்கணும். இந்த நியூரோ சர்ஜரியில் வந்துட்டு டிஷ்யூ ரீஜெனரேட்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த பர்சன் இஸ் ரீஜெனரேட்டிங் தி ஐடியா. என்னடா 10லேருந்து 11:30 மணி வரைக்கும் நீ ஸ்மோக் பண்ணுற டைம் ஆச்சு, ஆனால் நீ இந்த டைமில் என்னடா ஸ்மோக் பண்ணுற அந்த பழக்கத்தை விட்டுட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன்லாம் வேறு சொல்கிறேன்னு சொல்லிட்டு the mind gets puzzled and that's where my dear friends the transformation happens. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு வீக்னஸாக இருந்தாலும் சரி, நான் ரொம்ப கோவப்படுற ஒரு ஆள் வீக்னஸ் நம்பர் 1, நான் ரொம்ப பொறாமப்படுற ஒரு ஆள் வீக்னஸ் நம்பர் 2, நான் ஈஸியாக மற்றவங்க மேலே குறை கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் வீக்னஸ் நம்பர் 3, என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நான் என்னையே தாழ்த்திக்கிற ஒரு ஆள் வீக்னஸ் நம்பர் 4. இப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கலி இமர்ஸ்டு வீக்னஸஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்லீப் டைமுக்கு முன்னாடி நம்ம கண்ணை மூடி என்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்குது, ஆனால் நாளையிலிருந்து எஸ் அடுத்த நாளே உடனே மாற போகிறதில்ல, பட் the next day is the first day of the transformation which is going to happen after a long time இல்லையா. ஸோ அந்த அடுத்த நாள் அப்படிங்கிற அந்த டேட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இன்னைக்கு தேதி April 5, நாளைக்கு தேதி April 6, நான் எப்பவும் கோவப்படுற இந்த டைமில் நான் ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோட மைண்ட்ஃபுல்லாக இருக்கேன். அடேங்கப்பா, இது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, இதை நான் எப்போ பண்ணியிருந்துருக்கலாமே, நான் அட்லீஸ்ட் இப்போது அதை பண்ணியிருக்கேன்னு ஐ எம் ரியலி ஹாப்பி அப்படின்ற மாதிரி அந்த இமேஜினேஷன் பண்ணி அந்த 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 செனாரியோவை அந்த பர்சன் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் the person will really diminish the intensity of the weakness. அந்த வீக்னஸோடைய தீவிரம் முதல்ல கம்மியாகணும், அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ கிரியேட்டிவ் ஸ்லீப் அப்படிங்கிறது, இதில் கிரியேட்டிவ் ஸ்லீப் அண்ட் இமேஜினேஷன் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கில் ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம என்ன லெவலில் வேணாலும் கற்பனையை பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே கிடையாது. ஒரு வீக்னஸ் இல்லாத ஒரு ஆளாக நீங்கள் உங்களை பார்க்க முடியும் தூங்குறதுக்கு முன்னாடி. ஓகே, யூ ஆர் கிரியேட்டிங் த சேஞ்ச், யூ ஆர் கிரியேட்டிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் யூ ஆர் கிரியேட்டிங் த மெட்டமார்ஃபாசிஸ். அந்த அந்த அணுகுமுறையில் ஒரு மாற்றம், அப்புறம் உங்களுடைய அந்த வேலையை உங்களுடைய அந்த வீக்னஸில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுதான் மெட்டமார்ஃபாசிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நீங்கள் தாண்டுறது, அதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது இப்படித்தான் என்னோட ரியாலிட்டி மாறிட்டு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கும் போது தட்ஸ் பர்சனல் ரெவல்யூஷன். ஸோ ஐ ப்ராக்டிஸ் ஒன்லி வாட் ஐ ப்ரீச். உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் செய்யாமல் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என்னுடைய தெராப்பிஸ், என்னுடைய செஷன்ஸ், என்னுடைய லெசன்ஸ் எதுவாக இருந்ததுனாலும் அதை ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஐ ஆம் த லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஒன்லி தென் ஐ வில் கிவ் இட் டு யூ. என்னுடைய காலேஜில் நான் ட்ரெயின் பண்ணுற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் த ரூல் அப்ளைஸ் த சேம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கிரியேட்டிவ் ஸ்லீப் அண்ட் இமேஜினேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண முடியும், ஒரு வீக்னஸை நீங்கள் கம்மி பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இல்லை. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, இன்டர்நெட்டை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியாது, நீங்கள் வச்சுருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியாது, ஒரு புது ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த ஸ்கில்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த ஸ்கில்லுக்கு வந்துட்டு நீங்கள் தனி ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கிறதெல்லாம் வேறு விஷயம். பட் இங்கே சேஞ்ச் கொண்டு வரணும்ல. ஸோ கிரியேட்டிவ் ஸ்லீப் அண்ட் இமேஜினேஷன் அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரைட், நீங்கள் ரொம்ப தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்துக்கிட்டு எல்லா ஃபீச்சர்ஸும் தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் அண்ட் ஐ கேன் ஃபீல் தட் ஐ எம் ஸோ மச் இம்ப்ரூவ்ட், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் ஹேவிங் காட் தட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ள சொல்லிக்கணும். அந்த பிக்சரை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதை தூக்கத்துக்கு முன்னாடி செய்கிறத விட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் சத்தியமாக வேறு எதுவும் இருக்க முடியாது. பிகாஸ் your sleep is a dream factory environment and you are giving the feeding and then the whole 8 hours of your sleep your mind works on it. ஸோ இந்த மாதிரிலாம் டெக்னிக்ஸ் எல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக அதை ஒரு 20-25 நாள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், லைஃப் இவ்வளோ ஈஸியாக, நம்ம ஏன் எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது தோணும். எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒருத்தர் ஃபீல் பண்ணால் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்.
அதுவும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன். That's a big success for me. And I am very greedy about that. அதில் எனக்கு ரொம்ப பேராசை. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், இது பெருசாக வந்துட்டு மெடிடேஷன் எக்ஸசைஸ் இந்த தெராப்பீஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மாதிரிலாம் அந்த வீடியோ இல்லை. சாதாரண ஒரு விஷயந்தான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள், ஆனால் நான் இதை சொல்லும்போது நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கணும், அதே சமயத்தில் the bizarre feeling that I am having is how ineffectively you are going to sleep. அதாவது நீங்கள் தூங்க போகிறப்ப எவ்வளோ இன்எஃபெக்டிவான ஒரு ரிச்சுவல், எவ்வளோ இன்எஃபெக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் ஐ ஃபீல் வெரி வெரி பிசார். ஜஸ்ட் மேக் அன் அனாலிசிஸ் ஹவு யுவர் பீப்புள் ஆர் ஸ்லீப்பிங். உங்கள் வீட்டில் இருக்கவங்களே எப்படி தூங்க போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஹவு மெனி ஆஃப் யூ இன் யுவர் ஹவுஸ் ஆர் கோயிங் டு ஸ்லீப் வித் அ பீஸ் ஆஃப் மைண்ட்? அண்ட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பொதுவாக செய்கிற விஷயங்கள்லாம் என்ன? ஸ்மார்ட் ஃபோன் இஸ் த பிக்கஸ்ட் ஈவில், ரைட்? ஸோ எப்படி இருந்தாலும் படுத்து ஃபோனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில பெரியவங்களுக்கு தூக்கமே வருது. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க சில யங்ஸ்டர்ஸ். ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இல்லை ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்டு தூங்குறாங்க சில பேர். நான் சொல்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஈரா எலிமெண்ட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 10 மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னம்னா 9:15 அந்த 45 minutes அப்படின்றப்போ ஸ்க்ரீன் கண்ணில் படவே கூடாது. நோ மேட்டர் வாட் ஸ்க்ரீன் இட் இஸ். லேப்டாப்போ, ஃபோனோ, டேபோ, டிவியோ எதுவுமே உங்கள் கண்ணில் படக்கூடாது. நீங்கள் பார்க்குற ஒரே ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது, நான் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் தெராப்பிஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கண்ணை மூடி உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்குற மென்டல் ஸ்க்ரீனாக மட்டும்தான் இருக்கணும். And when you are doing, and when you are spending time with this mental screen, for the first time ever in your life, you will feel that you are using your mind very effectively, like never before. And you have to feel that. என்னுடைய சேனலில் மொத்தம் 1000 கணக்கான வீடியோஸ் இருக்குது. க்ளோசிங் டு 1000ன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெராப்பிஸ் வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும். அத்தனை தெராப்பி வீடியோஸை அத்தனை பேர்த்துக்கு இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் கொடுத்து எத்தனையோ பேர்த்துக்கு வந்துக்கிட்டு அது பெனிஃபிட்டாக இருக்குன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் அதே சமயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் என்னன்னு சொல்லி கேட்டால், கன்சிஸ்டண்ட்டாக வந்து நிறைய பேர் அதை செய்யாமல் மறுபடியும் பேக் டு த ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தோணிகிட்டு இருக்கு. அண்ட் அது உண்மையும் கூட. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் சொல்லும்போது குறைஞ்சது ஒரு 25 நாளாவது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதர்வைஸ் யோர் எஃபர்ட்ஸ் கோ இன் வெயின் அண்ட் மை எஃபர்ட்ஸ் கோ இன் வெயின் as well. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகம் வேண்டாம். For the next 10 days, take it as a 10 days challenge. And for the next 10 days, I mean from April 6th to April 16th, just close your eyes and before you go to the sleep program, structure your life by taking care of the problem, taking care of the weaknesses, and by improvising the strength and by instilling more strength. அதை விட்டுட்டு நைட் உட்காந்து ஐபிஎல் பார்த்துக்கிட்டு மேட்ச் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு ப்ரெசன்டேஷன் செரிமனியும் பார்த்துட்டு யார் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் சொன்ன இந்த டேட்டில் அதுக்கப்புறமா ஒரு மாதம் அந்த ஐபிஎல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களை யாராலையும் திருத்தவே முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த 20-year-old man wanting to change the world, அவரோட லைஃப் எப்படி மோசமாக போச்சோ அந்த மாதிரி மோசமாக போயிடும். Take your effort and keep your progress secret. யார்கிட்டயும் அதிகமாக சொல்லிட்டு இருக்காதீங்க. Use your mind. And my best wishes for you to have good, productive, deep and creative sleep at nights. This is Manikandan Sundaresh, Interesting the Case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things in life and live strong. And on April 19th, Kandipa, cast your vote. Take election very seriously. Jai Hind.